வணக்கம் எல்லோருக்கும். வெல்கம் டு ஆர்வி கிச்சன். இன்றைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிற ரெசிபி வந்து ஷோர்ட் குரூஸ் பெஸ்டி பாத் சாப்லேன்னு சொல்கிறது. பார்த்திங்கன்னா தக்து அதுதான் செய்து காட்ட போகிறேன். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ வாங்க என்னென்ன பொருட்கள்னு பார்க்கலாம். 200 கிராம் கோதுமை மா, 90 கிராம் ஐசிங் சுகர், 25 கிராம் பாதாம் எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா 100 கிராம் பட்டர், கொஞ்சமாக உப்பு, ஒரு முட்டை, இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். இப்போ பார்த்திங்கன்னா முதல்ல வந்து கோதுமை மா, பாதாம், ஐசிங் சுகர் 3 பொருட்களையும் நல்ல வடிவாக அரிச்சு எடுக்கணும். இப்போ வந்து முதல்ல அரிச்சு எடுப்போம். இப்போ பார்த்திங்கன்னா 3 பொருட்களையும் நல்ல வடிவாக அரிச்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து ஒரு கரண்டியால் நல்ல வடிவாக கலந்து விடுவோம். நான் வந்து இதில் உப்பு இன்னும் சேர்க்கையில் உப்பு வந்து முட்டையோட சேர்த்து கலந்து விட போகிறேன். அதனால் இப்போ இந்த 3 பொருட்களையும் வடிவாக கலந்து விடுவோம். கலந்து போட்டு அடுத்ததாக வந்து இதில் வந்து பட்டர் வந்து சேர்த்து நல்ல வடிவாக குழச்சி எடுக்கணும். பார்த்தீங்கன்னா பட்டர் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து உடனே எடுத்து செய்கிறேன். இலக வைக்காத பட்டர். இப்போ வந்து நல்ல வடிவாக கையால் கலந்து விட்டு புட்டு மா எப்படி குழச்சி எடுப்போமோ அதே மாதிரி இது வந்து குழச்சி எடுக்கணும். நல்ல குழச்சி போட்டு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா மா வந்து நல்ல வடிவாக குழச்சி எடுத்துட்டேன். பாருங்கள் எப்படி வந்திருக்குண்டு. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எப்படி புட்டு குழைப்போமோ அதே போல் கொஞ்சம் குழச்சி எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து இது ஓகே ஆகிட்டுது. இதை வந்து ஒரு பக்கம் வச்சுட்டு அடுத்தது வந்து எடுத்து வச்சா முட்டை, இதில் வந்து கொஞ்சமாக உப்பு வந்து சேர்க்கிறேன். உப்பு வந்து சேர்த்துட்டு வடிவாக கலந்து விடுவோம். வந்து வடிவாக கலந்து விட்டாச்சு. அடுத்தது வந்து நாங்கள் குழச்சி வச்ச மாவில் வந்து இந்த முட்டையை வந்து விட்டு நல்ல வடிவாக குழச்சி எடுக்கணும். இப்போ வந்து இதில் முட்டையை வந்து சேர்க்கிறேன். சேர்த்துட்டு வடிவாக கலந்து விடுறேன். இப்போ வந்து வடிவாக கலந்து விட்டாச்சு. அடுத்தது வந்து கொஞ்சமாக இதில் மா தூவிட்டு குழைச்ச பத்து சாப்பிளை மாவை வந்து இதில் போட்டு நல்ல வடிவாக இன்னும் குழைச்சி எடுக்கணும். நிறைய நேரம் வந்து குழைச்சி எடுக்க தேவையில்லை. ஒரு நிமிஷம் குழைச்சி எடுத்தால் காணும். பார்த்தீங்கன்னா குழைச்சி எடுத்தாச்சு. இதை வந்து ஒரு பிளாஸ்டிக் கவரில் வந்து போட்டு ஒரு மணித்தியாலம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கணும். அப்போ தான் நாங்கள் வந்து மாவை வந்து உருட்டி எடுக்கும்போது நல்லா வடிவாக உருட்டுப்படும். இல்லையென்றால் வந்து மாவு வந்து நல்லா இலகிடும். அப்படின்றால் உருட்ட முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மத்தியானம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன். நல்லா இறுகி இருக்குது. இப்போ அடுத்ததாக வந்து இந்த இதில் வந்து கொஞ்சமாக மாவை தூவுவோம். தூவிட்டு இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்த மாவை வந்து இதில் வைக்கிறேன். வச்சுட்டு மேலாலேயும் லைட்டாக மாவை தூவுவோம். தூவிட்டு இப்போ வந்து நல்லா மெல்லிசாக உருட்டி எடுக்கணும். இப்படி வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு வந்து உருட்டி எடுங்கோ. அப்போ தான் வந்து உங்களுக்கு உருட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். என்றால் ஃப்ரிட்ஜில் வச்சபடியால் வட்டர் போட்டிருக்கிறோம். அதனால் வந்து நல்லா மா வந்து இறுகி இருக்குது. நாங்கள் இப்போ உருட்டும் போது வந்து மா வந்து நல்லா இலகும். அதனால் வந்து கொஞ்சம் குயிக்காக உருட்டி எடுக்கணும். இப்போ பாருங்க எப்படி மெல்லிசாக உருட்டி எடுத்துக்கிறேன்னு. ஓகே ஆகிட்டது. இனி அடுத்தது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அச்சு வந்து வச்சாச்சு. வச்சுட்டு நான் வந்து கொஞ்சம் மா எக்ஸ்ட்ராவாக விட்டுறேன். ஏனென்றால் நாங்கள் வந்து தாட் செய்யும் போது எங்களுக்கு கொஞ்சம் கூடவே மா வேணும். அதனால் வந்து கொஞ்சம் கூடவே வெட்டுறேன். இப்படி வந்து அச்சை வச்சுட்டு வெட்டுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து வசதியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து வெட்டி எடுத்துட்டேன். இப்போ அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து தாக்த் வந்து செய்து காட்ட போகிறேன். இப்போ கொஞ்சம் நீங்கள் மாவை தூவணும். தூவிட்டு தான் வந்து தாக்து வந்து அச்சில் வந்து வைக்கணும். இல்லாட்டி வந்து மாவு வந்து ஒட்டும். ஒட்டினதுக்கப்புறம் உங்களால் வந்து வடிவ தாக்த் வந்து செய்ய முடியாது. பார்த்தீங்கன்னா இப்படி அச்சை வச்சுட்டு மேலால் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் மாவை வந்து இதில் வச்சு சுற்றி சுற்றி விடணும். அப்போ தான் வந்து தாக்தின ஷேப்புக்கு வந்து வரும். பாருங்க எப்படி நான் சுற்றி விடுறேன்னு. இப்படி வந்து நல்லா நீட்டாக சுற்றி விடுங்க. நல்ல வடிவாக சுற்றி விட்டுட்டு சைட் பக்கத்தை ஃபுல்லாக வடிவாக அமர்த்தி விடுங்க. பார்த்தீங்கன்னா நல்ல வடிவாக சுற்றி அமர்த்தியாச்சு. வந்து சைட் பக்கத்தை வந்து நல்ல வடிவாக வெட்டி விடுங்க. நான் வந்து பீஸா வெட்டுற கட்டரால் வெட்டி இருக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எது வசதியோ அதனால் வந்து வெட்டி கொள்ளுங்க. இப்போ வந்து நாங்கள் வெட்டி எடுக்கிற எக்ஸ்ட்ராவாக எல்லாமே வந்து நாங்கள் திருப்பி உருட்டி எடுத்து
திருப்பி தாக் செய்கிறதுக்கு பிரயோசனப்படுத்தலாம். பார்த்திங்கன்னா நல்ல வடிவாக நீட்டாக தாக்து வந்து செய்தாச்சு. இப்போ பாருங்க நான் வந்து எப்படி தாக்து செய்கிறேன்னு. இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் ஒன்று செய்து காட்டுறேன். லைட்டாக மாவை தூவோம். தூவிட்டு அடுத்தது வந்து அச்சு வச்சுட்டு இப்படி வந்து மாவை வச்சுட்டு சுற்றி கொண்டு வாங்கோ. இப்படி வந்து நல்ல வடிவாக சுற்றி விட்டுட்டு அதுக்கு பிறகு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாக்களை வந்து வெட்டிட்டு வந்து நல்ல வடிவாக இப்படி வந்து அமர்த்தி விடணும். அடுத்தது வந்து எல்லாத்தையும் மொத்தமாக செய்து போட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி செய்திருக்கிறேன்னு. எல்லா தாக்தையுமே நல்ல வடிவாக செய்துட்டேன். இப்போ பாருங்க ஒரு தட்டில் வந்து லைட்டாக மாவை தூவிட்டு இப்போ எல்லா தாக்தையும் வந்து இதில் அடுக்குவோம். அடுக்கிட்டு இப்போ ஒரு மணித்தியாலும் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு இதை எடுக்கணும். அது முக்கியமான குறிப்பு ஏனென்றால் இப்பயே நீங்கள் உடனே பேக் பண்ணினீங்கள் என்றால் உங்களுக்கு வந்து தாக்தை நல்ல வடிவாக வராது. ஒரு மணித்தியாலும் கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கணும். ஒரு மணித்தியாலத்துக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பார்ப்போம். இப்போ பாருங்க எப்படி வந்து தாக்து வந்திருக்கண்டு நல்லா இறுகி இருக்குது தாக்து. ஒரு முள்ளு கரண்டியால் வந்து இப்படி லைட்டாக குத்தி விடுவோம். அப்போ தான் தாக்து வந்து பேக் பண்ணும்போது பொங்காமல் இருக்கும். பேனில் வந்து விட்டு 150 செல்சியஸில் வந்து விட்டுருக்கிறேன். இப்போ தாக்து வந்து பேக் பண்ணுறதுக்கு மொத்தமாக 25 நிமிஷம் வேணும். நான் வந்து இப்போ ஏற்கனவே 10 நிமிஷம் ஓன் பண்ணதால் இப்போ 15 நிமிஷம் விடுறேன். அதே போல் நீங்கள் 25 நிமிஷம் வந்து விட்டு பேக் பண்ணி எடுங்கோ. அதனால் வந்து குயிக்காக வந்து பேக் பண்ணப்படும். இப்போ பாருங்க தாக்து வந்து எப்படி பேக் பண்ணப்பட்டிருக்காண்டு. இப்போ வந்து நல்ல வடிவாக பேக் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை வந்து வெளியில் எடுப்போம். எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி தாக்து வந்திருக்காண்டு. இப்போ பாருங்க எப்படி தாக்து வந்திருக்காண்டு நல்லா சூப்பராக வந்திருக்குது. கறியெல்லாம் நல்ல மெல்லிசாக இருக்குது பாருங்க. இப்போ நாங்கள் வந்து அந்த அச்சிலேருந்து இதை கலட்டுறதுக்கு நான் வந்து மற்ற பக்கம் திருப்பி போடும்போது தானாகவே கலண்டு வரும். இப்படி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சம் சூடாக இருக்குது அதனால நான் வந்து இப்படி லைட்டாக தட்டி வரேன். தட்டினோன்னே வந்து பாருங்க எப்படி தாக்து வந்திருக்காண்டு. நல்லா மெல்லிசாக முறுமுறுப்பாக இருக்குது. இப்படி லைட்டாக மற்ற பக்கம் திருப்பி தட்டினீங்க என்றால் தண்டை பாட்டுக்கு கலண்டு வரும். பாருங்க உண்மையாகவே நல்லா சூப்பராக வந்திருக்குது. இப்படி எல்லா தாக்தையும் வந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு காட்டுறேன். எல்லா தாக்தையுமே நல்ல வடிவாக பேக் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா சூப்பராக வந்திருக்குது. உண்மையாகவே இந்த ரெசிபி சரியான ஈஸியான ரெசிபி. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த தாக்தில் வந்து நான் உங்களுக்கு இன்னும் ஒரு ரெசிபி செய்து காட்டுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.